அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. இந்த சனி பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு, எதன் வகையில ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. அர்த்தாஷ்டம சனி விலகக்கூடிய காலகட்டம். இந்த சனி பெயர்ச்சியில அர்த்தாஷ்டம சனி நிவர்த்தியாக போகுது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறதும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. இருந்தாலும் இது எல்லாருக்கும் வீக்கான பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. ஆகவே இந்த 2025ல நிகழ இருக்கிற இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமா நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு பல வகையில நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சில விஷயங்கள் மைனஸா தான் இருக்கு. ஏன்னா சனி பகவான் ஒரு சோதனைக்கான கிரகம். அவர் எந்த இடத்துல தன்னுடைய பார்வையை பதிக்கிறாரோ, எந்த இடத்துல சஞ்சாரம் செய்றாரோ அது சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து நம்மள நிறைய விஷயங்களை செக் பண்ணுவாரு. சோதனைக்கான கிரகம்னா அது சனி பகவான் தான். நிறைய டாஸ்கை கொடுத்து நம்ம அதுல கரெக்டா இருக்குமா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த செக்கிங் டெஸ்ட் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல சில விஷயங்கள்ல கொடுப்பாரு. ஆனா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷமா விருச்சிகத்துக்கு பல வகையில ஒரு டிராப் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள்ல அனுபவ பாடங்கள், பல வகையான குழப்பங்கள், லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் விருச்சிகத்துக்கு இயற்கையா இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி எந்த வகையிலுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல. பல வகையில ஒரு மாதிரி குழப்பத்தையும் கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தலைவலிகளையும் தான் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆகவே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா மன நிம்மதி கெட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி பயம், பதட்டம், உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய மருத்துவ செலவு, இப்படி ஒரு சிலருக்கு கடந்த 2.5 வருஷம் போயிருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பம், படிப்புல ஒரு முழுமூச்சா படிக்க முடியல, படிக்கிறதுக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு, சலிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அது அந்த அர்த்தாஷ்டம சனி கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு படிப்புல ஒரு மாதிரி தடுமாற்றங்களை கொடுத்திருக்கும். ரொம்ப முக்கியமா கடந்த 2.5 வருஷத்துல தாயாரால அதிகமான வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். தாயாரால உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களால தாயாருக்கோ ஒரு மாதிரி மன வருத்தங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம். மேலும் நிறைய பேருக்கு கடன் சார்ந்த வகையில குழப்பம், கடன் பிரச்சனையில நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கடன் கொடுத்து மாட்டிருப்பாங்க. ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க கூட எல்லாம் அதிகமா சண்டை வந்திருக்கும். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னாக்கா இந்த மத்தியமமான வயதுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது. அடிக்கடி தொழில் மாற்றம், அடிக்கடி உத்தியோக மாற்றம், அப்படிலாம் நிறைய பேருக்கு உத்தியோகமே இல்ல, ஒரு உத்தியோக வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை ஜீவனஸ்தானத்துல இருந்துச்சு. அது நிச்சயமா கடந்த 2.5 வருஷத்துல தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்திருக்காது. அது ஒரு மாதிரி குழப்பம் தான் பண்ணிருக்கும். அதே போல குடும்பம் ரீதியா நிறைய குழப்பம், ஃபேமிலில நிறைய பிரச்சனை, ஒரு அமைதியற்ற சூழல், அப்படி எல்லாம் நிறைய பேர் ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறது. ஏதோ தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பத்தை அதிகமா மிஸ் பண்றது, ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷன்ல இருந்திருந்தாங்கனாக்கா அதிகமான வாக்குவாதம், மன வருத்தம் இதெல்லாம் அதிகமா இருந்திருக்கும். அப்படி பிரிஞ்சு இருந்திருந்தாங்கனாக்கா ஃபேமிலி பத்தின ஒரு கவலை இருந்திருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல ஃபேமிலி நம்ம எப்படி சேஃப்டி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளோட இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மணி ப்ராப்ளம் தான், பொருளாதார ரீதியா ஜீரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நம்மளுடைய வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேட்டடான எல்லா விஷயத்திலையும் ஒரு மாதிரி ஜீரோ தான் பண்ணிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியோ, ஒரு மன திருப்தியோ, ஒரு மன நிறைவோ எதுலையுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த 2025ல மார்ச் 29ல நிகழ இருக்கிற இந்த சனி பயிற்சி நிச்சயமா நமக்கு பல வகைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாள் அர்த்தாஷ்டம சனியில எந்த விஷயம்லாம் நமக்கு மைனஸா போயிட்டு இருந்துச்சோ அந்த விஷயம்லாம் இப்போ பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அர்த்தாஷ்டம சனியுடைய அந்த பாதிப்புகள் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் டோட்டலா குறையும். மன ரீதியா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல தாய் சார்ந்த வகையில இருந்த அந்த மன வருத்தம், கவலை இதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். தாயாரோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டம் அதுவுமே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கல்வி சார்ந்த வகையில இருந்த தடை, தாமதம், படிப்புல இருந்த குழப்பம் இதெல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும்.
படிக்கவே முடியல, படிப்புல ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்த மாணவ மாணவிகள் கூட மார்ச் 29க்கு மேல படிப்பு சார்ந்த வகையில நல்லா ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். படிப்பு சார்ந்த வகையில ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவ மாணவிகள் இந்த சனி பயிற்சியில நிச்சயமா அனுபவிப்பாங்க. அதுவே கல்வி சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அதிகமா இருந்து வந்து அந்த மன உளைச்சல், அதிகமா இருந்து வந்து அந்த மன வலி, அந்த பாரம் அதெல்லாம் டோட்டலா குறையும். மனமானது அமைதிப்பட ஆரம்பிக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணணும், எந்த பாதையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில சனியுடைய 10ஆம் பார்வை நம்முடைய ஜென்மத்துல இருந்துச்சு. இது நிச்சயமா நிறைய பேருக்கு பல வகையான கன்ஃபியூஷன்ஸை கொடுத்திருக்கும். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை கொடுத்திருக்கும். அந்த தெளிவற்ற மனநிலை இப்ப தெளிவடையக்கூடிய காலகட்டம். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஃபியூச்சர் கோல்ஸ் நோக்கி நம்மளால டிராவல் பண்ண முடியும். ரொம்ப லேசியா, ரொம்ப சோர்வா, ரொம்ப மந்த தன்மையோட போயிட்டு இருந்த அந்த மனநிலை இப்போ மெல்ல மெல்ல வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் நம்ம புதுசா ட்ரை பண்ணணும், புதுசா ஏதாச்சும் நம்ம பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் எல்லாமே இந்த சனி பயிற்சியில நிச்சயமா பிறக்கும். மார்ச் 29க்கு மேல மனநிலையில பல மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நமக்கு ஃபேவரா இருக்கும். நம்மள வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். மேலும் இந்த சனி பயிற்சியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த வருடத்துல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏதோ ஒரு வகையான உத்தியோகத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல பணிச்சுமை அதிகமா இருந்தவங்களுக்கு இந்த பணிச்சுமை டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படும். அதே சமயத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க மாற்றம் பண்ண போறீங்கன்னாக்கா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இருப்பினும் அந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை லாபஸ்தானத்துல பதியுது. இது பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்குது. ஆகவே நீங்க ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றம் பண்றீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோட பண்ணணும். ஆனா அந்த செய்யக்கூடிய மாற்றம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அது மேக்ஸிமம் மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆகவே தொழில், உத்தியோகம் இது சார்ந்த வகையில அந்த தடை, தாமதம், தொழில் உத்தியோகத்தில இருந்த அந்த மன உளைச்சல், தொழில் இல்லையே உத்தியோகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சலிப்பான மனநிலை இதெல்லாமே விலகி ஒரு விஷயத்தை புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட். அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த வந்து அந்த மன உளைச்சல், மன வருத்தம், உடல் ஆரோக்கியத்தில இருந்த அந்த குறைபாடு இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஆகவே இந்த சனி பயிற்சி அவங்க நிச்சயமா பல வகையில ஃபேவரான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது. அர்த்தாசிரம சனி விலகிறதே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அர்த்தாசிரம சனி இருந்தாலே நம்ம இறங்குற விஷயத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒரு தடை, தாமதம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம். இதுதான் அர்த்தாசிரம சனி. ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா இருக்க முடியாது. அப்படியே பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பிரேக் டவுன் இல்லைனாலே நம்ம ஒரு வகையான சக்சஸ் நோக்கி டிராவல் பண்ணிடுவோம். ஆகவே இந்த தடை, தாமதம், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்றது, இந்த விஷயம்லாம் டோட்டலா விலகுது. இப்போ இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒரே விஷயத்துல தொடர்ச்சியா இருந்து பல வகையான வளர்ச்சியும் பல வகையான மாற்றங்களையும் நம்ம அடைய போறோம். நம்ம எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க எதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் நமக்கு அப்படியே ஒன் பை ஒன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அர்த்தாசிரம சனியில எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போனுச்சோ, எந்த விஷயத்தால உங்களுக்கு அதிகமா மன உளைச்சல் ஏற்பட்டுச்சோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேவரா வர ஆரம்பிக்கும். அதுதான் அர்த்தாசிரம சனி விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த சனி பயிற்சியால நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு. எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கூடுதல் அக்கறையோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனியுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்து 4 முக்கியமான இடங்களை ஆக்டிவேஷன் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவாரு. மேலும் சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அடுத்ததான் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அதாவது 5, 7, 11, 2 இந்த 4 இடங்களையும் சனி பகவான் இந்த சனி பயிற்சியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. பொதுவா சனி பார்க்கிற இடம் அந்த அளவுக்கு சிறப்பு அடையாது. அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் தான் ஆகும். அதே போல சனி சஞ்சார செய்யற இடமும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆகவே இந்த சனி பகவான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த இடத்துடைய காரகத்துவங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல்ல ஒரு சின்ன எச்சரிக்கை, தயவு செஞ்சு இதை நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றேன். உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கத்திலையும் நான் சொல்லல. உங்களை சேஃப்டி பண்ணணும், எந்த ஒரு மைனஸான விஷயமும் நமக்கு நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றேன். இது எல்லாருக்கும் பொருந்தும் கிடையாது, ஒரு சில ஏஜ் கேட்டகரிக்கு மட்டும் பொருந்தும். இப்ப சொல்ற விஷயங்கள்ல மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அந்த பார்ட்ல நீங்க செலுத்தணும். சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அது ஒளிவு மறைவு இல்லாம நான் ஓபன் டு ஓபனா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அது உங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை பெற்றுக் கொடுக்கும். உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு 4 நல்ல பலன்களை சொல்லிட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு கரெக்டான பிரிடிக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது கொஞ்சம் மைனஸான பாயிண்டா தான் இருக்கும். இந்த காரகத்துவங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல 2 முக்கியமான பாவகிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. குறிப்பா மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட்ல 5ஆம் இடத்துல சனி ராகுடைய கூட்டணி இருக்கும். அது ஒரு மாதிரி குழப்பத்தை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன
ஆரோக்கியம், இப்படி A to Z பிள்ளைகள் சம்பந்தமான எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கணும். பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. பிள்ளைகளால ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல்லாம் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இந்த மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமா இந்த பிரெக்னன்சில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அடுத்து அந்த மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட்ல இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். அது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். அவசரம் காட்டாம இருக்கணும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா இந்த மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் அந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு இறங்காம கொஞ்சம் நிதானத்தோட கொஞ்சம் யோசிச்சு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது நல்லது. அதே போல பூர்வீகம் சம்பந்தமான ஏதோ ஒரு வகையான குழப்பங்கள் அப்படியே ஏற்பட்டு நீங்களாம், அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு மாதிரியான கசப்புகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே காதல் வாழ்க்கை, காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இந்த மே 18 வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்தை புத்தி ஸ்தானம்னு சொல்லுவோம். நம்ம அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு பிற்பகுதியில நம்ம வருத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அவசரம் காட்டாம எந்த ஒரு விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காம எல்லா விஷயத்திலையும் நிதானமா உடனுக்குடனே முடிவெடுக்காம தள்ளி போட்டு முடிவெடுக்கிறது நல்லது. கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் தாழ்த்தி உங்களுடைய முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது சிறப்பு. இந்த காரகத்துவங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. அது வந்துட்டு இந்த வாழ்க்கை துணை, நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில், அந்த தொழில் கூட்டாளிகள் இவர்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க இந்த திருமணம் சார்ந்த முடிவுகளை கொஞ்சம் அவசரம் காட்டாம கொஞ்சம் நிதானத்தோட இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல திருமண முயற்சி தள்ளி போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி விடலாம். இதுல கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கிறது நல்லது. சனியுடைய 3ஆம் பார்வை தான் 7ஆம் இடத்துல பதியுது. அது பெருசா குழப்பம் பண்ணாது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் மன வருத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே வாழ்க்கை துணை, திருமணம் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது சனியுடைய பார்வை லாபஸ்தானத்துல, இது வந்து பொருளாதாரம் சம்பந்தமான இன்டிமேஷனா நமக்கு கொடுக்குது. நிறைய பொருளாதார கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்த 2.5 வருஷம் பொருளாதார ரீதியா நிறைய குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் மேலோட்டமா அப்படியே ஏற்பட்டு நீங்கும். இருப்பினும் உங்களுடைய கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கரெக்டான டைம் பீரியட். பொருளாதாரத்துக்காக அதிகமா உழைக்க ஆரம்பிப்பீங்க. பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஆனா என்ன ஒரு டிராபேக்னா, நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம், அதுக்கான பொருளாதாரம் நம்ம கைக்கு கிடைக்காது. அது நமக்கு ஒரு மாதிரி வருத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம நல்லா தான் பண்ணோம், இதுக்கு வந்து இவ்வளவு நமக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கணும், இது கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு, பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆகவே இந்த உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் ஒன்னு டிலே ஆகும், அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் குறைவா கிடைக்கும். அது நமக்கு ஒரு மாதிரி வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் லாபஸ்தானத்துல சனியுடைய பார்வை இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் அது பெருசா குழப்பங்களை பண்ணாது. நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆகவே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள், லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா தான் இருக்கும். அது பெருசா வீக் பண்ணாது. ஆனா பொருளாதார ரீதியா கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். மேலும் இந்த டைம் பீரியட்ல யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க. யாருக்கும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது உங்க கைக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையுமே நம்ப வேண்டாம். அதே போல கையில எதுவுமே ஒரு பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. அடுத்ததான் இந்த மூத்த சகோதரத்துவம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல மூத்த சகோதரத்துவத்தால ஏதாச்சும் வருத்தங்களோ, அப்படியெல்லாம் மூத்த சகோதரத்துவத்தால ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்டோ, மூத்த சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமோ ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மூத்த சகோதரத்துவத்தோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல, இது வந்துட்டு இந்த ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் காமிக்குது. ஃபேமிலில நிறைய பொருளாதார தேவை, குடும்பத்துல உங்களுடைய சப்போர்ட் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு மாதிரி உங்களுக்கு பிரஷரா இருந்தாலும் அது உங்களுடைய கடமை தான், அதை நீங்க பண்ணி தான் ஆகணும். ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். புதிய புதிய மாற்றங்கள் குடும்பம் ரீதியா அந்த வருடத்துல ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடு மாற்றம் ஏற்படுறது, அப்படின்னா அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் செலவுகள் ஏற்படுறது, ஆல்ரெடி கட்டின வீட்டுக்கு ஏதாச்சும் பழுது பார்க்கிறது, அப்படின்னா புதுசா ஏதாச்சும் வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறது, புதுசா ஏதாச்சும் வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்றது, இப்படி ஏதாச்சும் சிந்தனைகளை கொடுக்கும். மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா அடுத்த 2.5 வருஷத்துல இந்த வீடு சம்பந்தமான
அதிகமான செலவுகள் ஏதோ ஒரு வகையில ஏற்பட்டு நீங்கலாம். அடுத்தது மே மாதம் வரைக்கும் குடும்பத்துல எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனாலே அதிகமான வாக்குவாதத்தை அதை ஏற்படுத்திவிடும். அதுலயும் சனி பார்வையில 2ஆம் இடம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பேசுறோம்னு புரிதல் இல்லாம பேசிடுவோம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தப்பட்டு இருப்போம். ஆகவே பேச்சு வார்த்தைகள நிதானம் இருக்கணும். முக்கியமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வார்த்தைகள்ல ரொம்ப லிமிட்டேஷன் காட்டுறது நல்லது. ஆகவே குடும்பம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா அந்த இடத்துல இருக்கணும். மேலும் மே மாதத்துக்கு மேல குரு பெயர்ச்சிக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிடும். ஆகவே மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல இருந்த அந்த ஒரு சலசலப்பான சூழ்நிலை எல்லாம் அப்படியே டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு விதமான நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு மங்களகரமான மாற்றம், மங்களகரமான விசேஷம், இது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஓவரால் அந்த சனி பெயர்ச்சி நமக்கு நிச்சயமா பல வகையில நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 4 முக்கியமான இடங்கள் சார்ந்த காரகத்துவங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சனியுடைய பார்வையும் சனியுடைய சஞ்சாரமும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஆனா அர்த்தாஷ்டம சனியுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவோ தேவலாம். ஆகவே கடந்த 2.5 வருஷத்துல இருந்த அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை, இந்த மன உளைச்சலான சூழ்நிலை, இது எல்லாத்துக்கும் ஒரு டோட்டலா ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி விலகக்கூடிய காலகட்டங்கள்ல மன ரீதியா ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். மனம் தெளிவடைந்தால் நம்முடைய செயல் தெளிவா இருக்கும், நம்முடைய உடல் தெளிவா இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் தெளிவா இருக்கும், எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறும். மனசுல இருக்கிற அந்த பாரம் குறையக்கூடிய காலகட்டம். அது நான் விருச்சிகத்துக்கு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். அடுத்தது இந்த வருடத்துல எந்த மாதிரியான தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்துல சனி தசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருக்கிறது நல்லது. அடுத்த 2.5 வருஷத்துல சனி தசை சனி புத்தி கிராஸ் ஆகலைனாக்கா இந்த பஞ்சம சனியால பெருசா குழப்பம் இருக்காது, பெருசா பாதிப்புகள் இருக்காது. லைட்டா சிம்டம்ஸ் மட்டும் வந்துட்டு அப்படியே டோட்டலா நீங்கிடும். ஆகவே சனி தசையோ சனி புத்தியோ நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். முக்கியமா நான் எதுல எல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னனும் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல 6, 8, 12 பாதகாதிபதி மாரகாதிபதி இவங்களுடைய தசை நடக்காம இருக்கிறது நல்லது. இவங்களுடைய தசை நடந்தாலும் அது ஒரு மாதிரி கொஞ்சம் டிராபேக் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசையோ லக்னாதிபதியோட தசையோ லக்ன சுபருடைய தசையோ நடந்துச்சுன்னா இந்த சனி பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். பெருசா எதுலயும் குழப்பங்கள் இருக்காது. ஏதாச்சும் மைனஸா ஏற்படுற மாதிரி தெரிஞ்சாலும் அது தானாவே நிவர்த்தி ஆயிடும். அது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஆகவே ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி நல்ல ஸ்கோர் பண்ணி இருக்குனாக்கா நிச்சயமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணும். ஆவரேஜா இருக்குனாக்கா இந்த சனி பயிற்சியில ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான பலன்கள் கிடைக்கும். ரொம்ப டவுனா இருக்குனாக்கா நீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது. ஓவரால் அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும் ஒரு நிம்மதியையும் பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்ல இந்த வருஷம் எப்படி போக போகுது, இந்த 2025ல நம்முடைய தொழில், உத்தியோகம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குழந்தை சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியுமே ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கிறவங்க அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான சின்ன புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். And finally very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy.